அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாசிப்பயிறு பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பச்சை பயிறு, பாசிப்பருப்பு 1 கப் அளவு எடுத்துருக்கேன். குக்கரில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். குக்கர்லேயே சேர்த்து வறுத்துட்டோம்னா வேக வைக்க ஈஸியாக இருக்கும். பச்சை வாசனை போக வறுத்துக்கணும். ரொம்ப கருகாமல் வறுத்து எடுத்துக்கணும். படுப்பா பண்ணிடுறேன். அலசி எடுத்துக்கணும். 1 கப் பாசிப்பருப்புக்கு ஒரு 4 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை குழைய வேக வச்சு எடுத்துக்கணும். இனிப்புக்கு தேவையான அளவு வெல்லம், நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். பால் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். பாயாசத்தோட கெட்டித்தன்மைக்கு தகுந்த மாதிரி, இல்லைன்னா பால் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் பால் பவுடராக சேர்த்துக்கிறேன். 1/2 டம்ளர் அளவு பால் பவுடர் எடுத்திருக்கேன். தேங்காய் பூ தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் அளவு எடுத்திருக்கேன். தேங்காய் பால் எடுத்தும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் கொஞ்சம், சுக்குத்தூள் கொஞ்சம், முந்திரி, திராட்சை, பாதாம் பருப்பு எது வேணாலும் வறுத்துட்டு எடுத்துக்கலாம். தேங்காய் பூ கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா மிக்சியில் சேர்த்து ஒரு சுற்றி எடுத்தால் போதும். இந்த மாதிரி நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கணும். ரொம்ப முழுசாக இருந்ததுன்னா மத்தக்கட்டையை வச்சு மசிச்சு விடணும். 7-8 விசிலையாவது வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா குழைய வேகும். அதனால தான் தண்ணி நிறைய சேர்த்து வேக வைக்கணும். ஒழுங்காக வேகலைன்னா மறுபடி கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணிக்கு பதில் வெறும் பால் இருந்தாலும் பால் சேர்த்துக்கலாம். சுவை நல்லாயிருக்கும். எவ்வளோ கெட்டியாக வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கலாம். வெல்லம், கருப்பட்டி இதெல்லாம் சேர்த்திங்கன்னா பால் கடைசியாக சேர்த்தா போதும். சீனி அடுப்பில் வச்சு கொதிக்க விடலாம். சர்க்கரை கரைஞ்சதும் ஏலக்காய், சுக்குத்தூள், தேங்காய் பூ, பால் பவுடர் அடுப்பா பண்ணிடலாம். முந்திரி, திராட்சை சேர்த்துடலாம். இப்போ பாசிப்பயிறு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பச்சை பயிறு பாயாசம் இது ரொம்ப சுவையாக இருக்கும், சத்தானதும் கூட. நன்றி.